ஆப்கி அதாலத்துல ஜெயின் முனி தருண் சாகர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மதத்தோட பேரை சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, நீங்க ஒரு சாது, ஒரு துறவி, உலகத்து விஷயங்கள மோகமே இல்ல. ஆனா எப்பவுமே நீங்க தலைவர்களை நீங்க திருடங்கன்னு சொல்லியிருக்கீங்க, கொலைகாரர்கள்னு சொல்லியிருக்கீங்க. திருடங்க கொலைக்காரங்கன்னு நான் இந்த மாதிரி நான் வெளிப்படையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரெல்லாம் சின்ன சின்ன திருட்டுத்தனம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிலில் கைதியாக இருக்காங்க. அப்புறம் யாரெல்லாம் பெரிய பெரிய திருட்டுத்தனம் பண்ணாங்களோ அவங்க மக்களவை சட்டசபையில் இருக்காங்க. இப்போ எனக்கும் இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த போட்டோக்களை பாருங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க. இவரு சீஃப் மினிஸ்டர். இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. இவரு மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் கூட நீங்க இருக்கீங்க, ரமன் சிங் கூட, இது ஹரியானா முதலமைச்சர் கூட, இப்படி பல சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட நீங்க இருக்கீங்க. ஒரு போட்டோ மோடிஜி கூட. யாரு என்ன கூப்பிடுவாங்களோ, அதாவது யாரு என்ன கூப்பிடுறாங்களோ அவங்க கிட்ட தான் நான் போவேன். கூப்பிடாம நான் எங்கேயும் போக மாட்டேன். மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் என்ன சிஎம் ஹவுஸ் கூப்பிட்டப்ப நான் போனேன். சத்தீஸ்கர் முதலமைச்சர் என்ன சிஎம் ஹவுஸ் கூப்பிட்டப்போ நான் போனேன். இப்ப கூட ஹரியானா முதலமைச்சர் என்ன சிஎம் ஹவுஸ் கூப்பிட்டப்ப கூட நான் போயிட்டு வந்தேன். சோ யார் கூப்பிடுறாங்களோ நான் போவேன். அப்புறம் தலைவர்களை நீங்க திருடங்க கொலைகாரன்னு சொல்லுவீங்க, ஆனா சட்டசபைக்கு போய் திருடங்கிட்டையும் கொலைகாரங்கிட்டையும் நீங்க பேசுவீங்க. இந்திய குடிமக்கள்ல 3ல் ஒருத்தர் ஊழல் பண்றாங்க. இந்திய குடிமக்கள்ல 3ல் ஒருத்தர் ஊழல் பண்றாங்க. அதாவது 30% மக்கள் கண்டிப்பா ஊழல் பண்றாங்க தான். ஒரு 50-60% மக்கள் ஊழல் பழியில இருக்காங்க. மீதம் ஒரு 10% மக்கள் இருக்காங்க. அவங்க உண்மையான நேர்மையானவங்கன்னு சொல்ல முடியும். அதனால எல்லாரும் திருடங்கள்ல, எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. ஸோ நான் திருடங்க வீட்டுக்கு போகலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்தோட முதலமைச்சர் வீட்டுக்கு தான் போனேன், திருடங்க இடத்துக்கு இல்லை. இல்ல, நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, சட்டசபையில பல திருடங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க மத்திய பிரதேஷ்க்கு சட்டசபைக்கே போய் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, ஹரியானாவோட சட்டசபையிலையும் பேசி இருக்கீங்க. அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா நாட்டோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தானே இருக்கு. கோவில் பாவிங்களுக்கு தான் தேவை, புண்ணியம் பண்ணவங்களுக்கு அது தேவை கிடையாது. யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க தான் முதல்ல வந்து கடவுளுக்கு இந்த பூஜைகள்லாம் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு இது கண்டிப்பா தேவை. தீன் தலாக்க பத்தி பேசும்போது முஸ்லிம்ஸ் உங்களுக்கு இதுல பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டாங்க. இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பெண்களுக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய அநீதி, கொடுமைன்னு சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல விவாகரத்தெல்லாம் நடக்குது. இதுல மதம் எங்க போச்சுன்னு சொல்லுங்க. இது அவங்க கலாச்சாரம். கலாச்சாரமா? இது எப்படிப்பட்ட கலாச்சாரம்? இது எப்படிப்பட்ட கலாச்சாரம்? இல்ல அந்த மாதிரி இல்ல. இது எங்க கலாச்சாரம், உங்க கலாச்சாரம். இந்த சத்ய பிரதாப் சலேகால கூட நம்புவீங்க. ஆமா, கண்டிப்பா. இல்ல அப்படி இல்ல. எப்படி சத்ய பிரதாப் நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் சந்தாராவும். இல்ல இந்த ரெண்டுத்துக்குள்ளரே உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த சத்ய பிரதாப் அப்புறம் சந்தாராவுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. சத்ய பிரதாப்குள்ள ஒரு பற்று இருக்கு. அடுத்த ஜென்மத்துல நான் இவரு கூட தான் இருப்பேன், அவரு எங்க போனாரோ, அவருக்கு என்ன நிலைமை உண்டாச்சோ அதுதான் எனக்கும் நடக்கணும்னு. இது பற்றுனாலதான் இந்த விஷயம் அவங்களுக்கு நடக்குது. அப்புறம் சந்தாரால அது பற்றின்மை வழி. அப்புறம் சத்யபிரதால பற்று இருக்கு, உலகம் இருக்கு. சந்தாராக்குள்ள பற்றின்மை இருக்கு, விரக்தி இருக்கு. ஜனனம் மரணம் உறவுல முக்தியோட உறவும் இருக்கு. ஆனா இதுக்கு கோர்ட்டு கூட அனுமதிக்காது, நம்மளோட உயிரை நாமளே பறிச்சுக்கிறத. இல்ல இந்த சந்தாராவோட காரியம் இருக்குல்ல, அது ஒரு சில மணி நேரத்தோட விஷயம் கிடையாது, 12 வருஷத்தோட நீண்ட நாள் காரியம். ஒருவேளை நான் இளைஞனா இருந்தா, நான் சந்தாராவை கையில எடுக்கிறதா இருந்தா, அதுக்கு ஒருபோதும் மதம் அனுமதிக்காது. மனுஷன் ஒரு வயசுக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவனுக்கு இப்படி தோணுச்சுன்னா, அதாவது எனக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, கை கால் ஓடல, சுவர் தெரியல, ரொட்டியை கடிக்க முடியல, சாப்பிட்டது செரிக்கல, மக்களுக்கு என்னால கஷ்டம், சாவணும் போல இருக்கு, வாழ்றது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் சொந்தத்தை பத்தி தான் யோசனை. தன்னை பத்தி கவலைப்பட மாட்டான், உலகத்தை பத்தி கவலைப்படுவான். கடவுளை மறக்கிறது, குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம். பேராசைகள் அதிகரிக்குது, புத்தி மங்கி போயிடுது, கடன்கள் அதிகரிக்குது, வாயிலிருந்து எச்சில் வழியுது. படுத்த படுக்கையா இருக்காரு, இருந்தாலும் குரல் எழுப்புறாரு. படுத்த படுக்கையா இருக்காரு, இருந்தாலும் குரல் எழுப்புறாரு.
மனைவி திட்டுவாங்க, மருமக பேசுவாங்க, பொண்ணு அடிப்பாங்க, பேத்தி தொல்லை பண்ணுவா, பகல்ல முழிக்கிறது, ராத்திரியில தூக்கம் வராது, பல்லெல்லாம் உடஞ்சு போச்சு, சாப்பிட முடியாது, அங்கங்கள் வேலை செய்யல, இடுப்பு பிடிச்சுக்கிடுச்சு, யம தர்மராஜா உத்தரவால யமதூதன் குடுமிய பிடிச்சாரு. இப்படி தானே ஒரு வலை உருவாக்கிக்கிறாங்க சிலந்தி மாதிரி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு, அவங்களுடைய இறுதி யாத்திரை. இப்படி சாகிறத விட கடவுளோட இந்த மாதிரி பேரை சொல்லிக்கிட்டு சாகிறது நல்லது. தியானம் பண்ணிக்கிட்டே சாகிறது நல்லது. சாதனை பண்ணிக்கிட்டே சாகணும். விரக்தியால சாகக்கூடாது. அத சந்தாரா என்ன சொன்னுச்சுன்னா, மகாவீர் என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை நீங்க வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா மாத்த முடியும், வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா மாத்த முடியும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீதா கிட்ட போங்க. அப்புறம் மரணத்தை எப்படி திருவிழாவா மாத்தணும்னு நீங்க கத்துக்க விரும்புனா மகாவீரர்கிட்ட வாங்க. மகாவீரரோட வார்த்தைகள்ல மரணம் துக்கம் கிடையாது, அது ஒரு திருவிழா. அதனால சந்தாரா, சலேக்நாம், சமாதி மரணம், பண்டிட் மரணம், இது எல்லாமே உண்மைகள் தான். ஏன்னா இது மரணத்தை திருவிழாவா மாத்திர கலை.